அன்புள்ள பிள்ளைகளே, உங்களுக்குள் நான் விதைத்த ஞானத்தை நினைவில் கொள்ளுங்கள். நன்மையும் தீமையும் பிரித்தறியும் வல்லமையை உங்களுக்குள் நான் கொடுத்திருக்கிறேன். உலகம் உங்களை குழப்பவும் உங்கள் பாதையை திசைதிருப்பவும் முயற்சிக்கும். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், எதிராளியின் ஆலோசனை அபத்தமாகும். ஒரு கொடியின் கனியை வைத்தே அது என்ன மரம் என்று நீங்கள் அறிகிறீர்கள். ஒரு முள் செடியில் திராட்சைப்பழம் காய்க்காது. ஒரு நெருஞ்சில் புதரில் அத்திப்பழம் உண்டாகாது. அதுபோலவே தீய உள்ளத்தில் இருந்து வரும் வார்த்தைகள் எவ்வளவு இனிமையாக இருந்தாலும் அது உங்களுக்கு நன்மையை விளைவிக்காது. உங்கள் எதிராளிகள் நல்ல ஆலோசனைகள் சொல்வது போல் தோன்றலாம், ஆனால் அவர்களின் வார்த்தைகளில் நயவஞ்சகம் மறைந்திருக்கும். இதைச் செய்யுங்கள், விரைவாக பலன் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்லலாம். இந்த வழிதான் எளிதானது, கஷ்டப்பட வேண்டாம் என்று உங்களை கவர்ந்திழுக்கலாம். ஆனால் அந்த வழியின் முடிவு இருள்தான். அதன் கனிகள் கசப்பானவை, உங்கள் ஆத்துமாவிற்கு தீங்கு விளைவிப்பவை. விழித்திருங்கள். உங்கள் இதயத்தின் கண்களைத் திறந்து பாருங்கள். எந்த ஆலோசனையானாலும் அது என் வழியில் வருகிறதா அல்லது உலகத்தின் வழியில் வருகிறதா என்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவர் நான். அவரே உங்களுக்கு நன்மையையும் தீமையையும் உணர்த்துவார். ஆகவே உங்கள் எதிராளிகளின் வார்த்தைகளை தள்ளிவிடுங்கள். அவற்றின் ஆழமற்ற தன்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். அவற்றின் அபத்தமான தன்மையை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். என் வழியில் நிலைத்திருங்கள், ஏனென்றால் என் வழியே ஜீவனும் சத்தியமும். என் அன்பிலும் என் ஞானத்திலும் உறுதியாக இருங்கள். பயப்படாதீர்கள், ஏனென்றால் நான் எப்போதும் உங்களோடு இருக்கிறேன். ஆமென்.